ஒற்றன் செய்தி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். என் பேர் சண்முகராஜ். 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்துடைய டைரக்டர். நான் வந்து சேரன் சார் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ தனியாக படம் பண்ணியிருக்கேன். இப்போ 1000 முத்தங்களுடன் தேன்மொழி வந்து உலக சினிமாக்களில் கூட சொல்லப்படாத கதை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த கதையை ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணணும், மற்ற படங்கள் பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள் படங்களுக்கு ஈக்குவலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் நடிப்பதற்காக 71 புதுமுகங்களை தேர்வு செஞ்சு அந்த 71 புதுமுகங்களையும் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே ஏசி பண்ணி சமையலுக்கு ஒரு ஆள் போட்டு அந்த 71 பேரையும் அங்கே தங்க வச்சு 372 நாட்கள் அவங்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்துருக்குறோம். அந்த 372 நாட்கள் நடிப்பு பயிற்சி நடந்துட்டு இருக்கும்போதே முழு படத்தையும் ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரீ ரெக்கார்டிங் போட்டு பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருமே பார்த்து இது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு தான் அந்த படத்தை மறுபடியும் ஃபிலிமில் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணி பார்த்துட்டதுனால, பாடல்கள் உட்பட எல்லாமே ஷூட் பண்ணி பார்த்துட்டதுனால அதில் வந்து ரசிகர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் தொகுத்து புதுசாக படமாக பண்ணியிருக்கோம். அதனால் படம் வந்து வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும். ரசிகர்களுக்கு பிடித்த விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்தினுடைய கதை வித்தியாசமான கதை அப்படிங்கிறப்போ மேக்கிங்கில் வந்து வித்தியாசமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷாட்டில் எடுத்திருக்கிறேன். 62 சீனை 62 ஷாட்டில் எடுத்திருக்கிறேன். இந்திய சினிமாவில் இது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சி. அப்போ ஒவ்வொரு சீனையுமே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ படத்தினுடைய கதை, படத்தில் உள்ள கதாபாத்திரங்களுடைய உணர்வு ஆடியன்ஸுக்கு அப்படியே 100% போய் சேர்ந்துடும். படத்தோடவே அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படத்தினுடைய கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கும் பொழுதெல்லாம் சில சீன்ஸ் வந்து 8 நிமிஷம் 9 நிமிஷம்லாம் வருது. அதில் வந்து புதுமுகங்கள்னே சொல்ல முடியாத அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க ஹீரோயின் 2 பேருமே. படம் முடிஞ்ச பிறகு நான் சேரன் சாருக்கு படம் போட்டு காட்டினேன். அப்போ சேரன் சார் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார், நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல, பிரமாதமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சேரன் சார் வந்து இப்போ படம் பார்த்து பாராட்டியதோடு நின்று விடாமல் இப்போ படத்தை வெளியிடுவதற்கும் அவர் தான் உதவி செஞ்சிட்ருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 62 சீன்ஸும் வந்து 62 ஷார்ட்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட்ல எடுக்கிறீங்க, ஒரு 3 minutes 4 minutes இருக்குன்னா ஒரே ஆங்கிள் தான் கேமரா, அதனால மல்டிபிள் கேமராஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டில் எடுத்திருக்கணும் அப்படின்னா அது ஒரே கேமரால தான் எடுத்திருக்கோம். பட் கிரேன், ட்ராலி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிரேன், ட்ராலி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ படம் வந்து கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு அதுங்க கூடவே வந்து ஆடியன்ஸ் வந்து டிராவல் பண்ணுற மாதிரி மேக்கிங் இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஷேடோ கீடோ போடுறதுக்கு லைட்டிங் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து லைட்டிங் சைட்லேயே மற்ற சைட்லேயே வந்து 100% பக்காவாக நாங்கள் மானிட்டர் பார்த்துட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து நடக்க வச்சு எல்லா வகையான மூவ்மெண்ட்டும் பண்ண வச்சு பார்த்துட்டு 100% பர்ஃபெக்டாக இருக்குன்னு 2-3 மானிட்டர் பார்த்த பிறகு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து சிங்கிள் ஷாட்டுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிருக்க கேமரா என்ன மாதிரி கேமரா அது சொல்லணுமா? சரி, ஓகே, சொல்லுங்கள். ஐயோ, ஃபிலிம் தான் சொல்லிடுறேன். இது வந்து படத்துடைய ஹீரோ வெங்கடேஷ், ஹீரோயின் அக்ஷரா. வெங்கடேஷ் வந்து ஒரு கம்பெனியில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அக்ஷரா வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு காலேஜில் வந்து மாஸ் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. படத்தினுடைய கதைக்கு இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு அவங்கள தேர்ந்தெடுத்த பிறகு வெங்கடேஷ் வந்து அவருடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. ஹீரோயின் அக்ஷரா வந்து அவங்களுடைய தொலைக்காட்சி வேலையையும் படிப்பையும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்து 2 பேரும் 1.5 வருஷம் வந்து இந்த கதைக்காக கஷ்டப்பட்டு நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து ஆட்களுமே திருவண்ணாமலையில் வந்து நான் தேர்ந்தெடுத்தவங்க. இந்த படத்தில் வந்து 71 புதுமுகங்கள்னு சொன்னேன். அதில் 70 பேர் வந்து படத்தில் 71 புதுமுகங்கள்னு சொன்னேன். அதில் 70 பேர் மக்களுக்கு தெரியாதவங்க. ஒரே ஒரு புதுமுகம் மக்களுக்கு நன்கு தெரிந்த முகம், சைக்காட்ரிஸ்ட் ஷாலினி இந்த படத்தில் முதல் முறையாக நடிக்கிறாங்க. சார், இதில் வந்து சைக்காட்ரிஸ்ட் ஷாலினின்னு சொல்றீங்க. அப்போ படம் வந்து சைக்கோ பேஸ்டு சைக்காட்ரிஸ்ட் ஷாலினி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனாலே அந்த மாதிரியான ஒரு கேள்வி வருது. இது வந்து முழுக்க முழுக்க காதல் படம். தலைப்பே 1000 முத்தங்களுடன் தேன்மொழி தான் வச்சிருக்கோம். அதனால வந்து பிரமாதமான ஒரு காதல் கதை. தலைப்புல எந்த அளவுக்கு வந்து முத்தங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு இளமையான படம் இது. படத்தோட காமெடி ட்ராக், படத்தினுடைய நகைச்சுவை, கதாபாத்திரங்கள், கதாநாயகன், கதாநாயகி, படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாருமே கலந்து வாழ்க்கையோடு இணைந்த நகைச்சுவையாக அது இருக்கும். காமெடிக்குன்னு தனியாக ஆட்கள் யாரும் பண்ணலை. படம் எப்போ வெளிவரதா? படம் பிப்ரவரி மாத இறுதியில் வெளிவரும். படத்துக்கு மியூசிக் தாஜ்னல் பண்ணியிருக்காரு.
ஆக்சுவலாக வந்து தாஜ்நூர் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது வந்து இந்த ஆயிரம் முத்தங்கள் தேன்மொழி படம் தான். அவர் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அவரை சந்திச்சு இந்த படத்துடைய கதையை சொன்னேன். அப்போ சினிமாவில் அறிமுகத்துக்கு இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸோ நான் இதை வந்து கண்டிப்பாக பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பேசி படத்தினுடைய வேலைகளை ஆரம்பித்து பாடல்கள் பண்ண ஆரம்பித்தோம். பட் நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் அப்புறம் வந்து ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணி படத்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 வருஷ காலம் எடுத்துக்கிட்டேன். இந்த 1.5 வருஷ காலத்துக்குள்ளே வம்சம் எத்தனை 2 படங்கள் அவருக்கு வெளியே வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம், வம்சம் படத்தினுடைய டைரக்டர் பாண்டியராஜ் வந்து என்னுடைய நண்பர் தான். அவர் வந்து வம்சம் படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே ஸ்டேஜில் சொன்னார், அதாவது 1001 தேன்மொழி படத்துடைய பாடல்கள் கேட்டேன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வந்து தாஜ்நூர் வந்து இந்த படத்தில் வந்து கமிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பாடல்கள் நல்லா இருக்கும். படத்தினுடைய கதை, மேக்கிங், இதில் சில புதுமைகள் பண்ணியிருக்கிற மாதிரி இசையிலையும் சில புதுமைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குள்ள வந்து காதலுக்கு அடுத்தபடியாக காமம் நோக்கி ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு மூவ் வருது. அந்த இடத்துல வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பாடல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக திருக்குறள் காமத்துப்பாலில் உள்ள 16 குறள்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு எளிமையான தெளிவுரையை வந்து கவிஞர் யுகபாரதி எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த திருக்குறள் பாடல் பாலோட தேன் சேர பனிமொழி வாய் சேர அப்படின்னு தொடங்குற அந்த காமத்துப்பால் பாடல் மிகச்சிறந்த மெலடியாக இருக்கும். தாஜ்நூருடைய இசை வந்து இந்த படத்தை நிச்சயமாக பேசப்படும். படத்துடைய பின்னணி இசை வந்து 43 நாட்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. படம் பார்த்துட்டு சேரன் சார் வந்து தாஜ்நூரை வந்து கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, நான் சமீபத்தில் பார்த்ததுலேயே பெஸ்ட் ரெக்கார்டிங் இந்த படம் தான் அப்படின்னு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். படத்து பேரே முத்தங்கள் வருது, அப்புறம் காமமும் இருக்குன்றீங்க. பட் எந்த வயதினர் பார்க்கக்கூடிய ஒரு படம்? 1000 முத்தங்களுடன் தேன்மொழி வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். காதலித்து முடித்த, இப்ப காதலிச்சிட்டு இருக்கிற, காதலிப்பதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற அனைத்து வயதினருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். காதலுங்கிற உணர்வை சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்திய சினிமா ரசிகர்கள்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் புதிய சிந்தனைக்கு, புதிய முயற்சிக்கு எப்பவுமே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி முற்றிலும் புதிய முயற்சி, புதிய சிந்தனை, புதிய கற்பனை. ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு இன்றைக்கும் தேவை. 1000 முத்தங்களுடன் தேன்மொழி தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த இளமை படத்திலேயும் முழுமையாக இருக்கும். பிப்ரவரி மாத இறுதியில் 1000 முத்தங்களுடன் தேன்மொழி உங்களுடைய இதழ்களை முத்தமிடும்.